சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இ. பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அ. வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இ. கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. குருவினா. இப்பாடலில் குறிப்பிடப்படும் 3 நாடுகள் யாவை? இப்பாடல்னா கண்மணியே கண்ணுறங்கு பாடலில் கூறப்படும் நாடுகள் சேர நாடு, சோழ நாடு, பாண்டி நாடு. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது? இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும். இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும். உணவளித்து அளிக்கும் உணவளிப்பது நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறும் கருத்தாகும் அல்லது நாட்டுப்புற பாடல் கூறுவதாகும். கண்மணியே கண்ணுறங்கு பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள்ங்கிறது பாடலின் அடிதோறும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் தான் மோனை சொற்கள். இந்த பாடல்ல எந்த இடத்தெல்லாம் எந்த அடியிலாம் முதல் எழுத்து ஒரே மாதிரி வருதுன்னா ஆறாரோ ஆரீரோ. முதல் அடியிலையும் ஆ இருக்குது, 2வது அடியிலையும் ஆ இருக்குது. இது மோனை சொற்கள். நந்தவரம் நா இருக்கு, நற்றமிழ் நா மோனை சொற்கள். தந்தத்திலே தா இருக்கு, தங்கத்திலே தா. குளிக்க கு, குலம் கு. கண்ணே கண்ணுறங்கு கா கா மோனை சொற்கள். பாடலின் அடிதோறும் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் மோனை சொற்கள். அடிதோறும் ஒரே மாதிரி இல்லைன்னா சொல்லில வரக்கூடிய சொற்களையும் எடுத்து எழுதலாம். அப்ப கண்ணுறங்கு இருக்குது, கண்ணுறங்கு இது மோனை சொற்கள் தான். கண்ணே கா இருக்குது, கண்மணியே கா மோனை சொற்கள். செருவினா. தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள்? தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ. தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கனியோ. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக. என்று தாய் தன் குழந்தையை பாராட்டுகிறாள்.